ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, குறித்து வைத்துக்கொள். இன்றைய நாளை குறித்து வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் உன் வாழ்நாளில் மறக்கவே முடியாத அப்பேற்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் இதுவரை சொல்லியிருப்பேன், சில காலங்கள் பொறுத்திரு, சில நாட்கள் பொறுத்திரு என்று. அந்த நாளோ இன்றுதான். நீ பொறுத்திருந்ததற்கும் நீ காத்திருந்ததற்கான பலனும் உன் வாழ்க்கையில் கிடைத்து விட்டது. இந்த நாள் உனக்கு எப்படி நீ திருப்பி கேட்டாலும் உனக்கு கிடைக்காத. ஏனென்றால் இன்றுதான் அனைத்து சந்தோஷத்தையும் நீ பெற உள்ளாயே. எதை நோக்கி பயந்து கொண்டு நம் வாழ்க்கையில் இது நடந்து விடுமோ, இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லையோ, நம் வாழ்க்கையில் இது கிடைக்காமலேயே போய்விடுமோ என்று பயந்து பயந்து கொண்டிருந்தாயோ, எது உனக்கு தேவை எது உனக்கு தேவையில்லை என்று நீயே முடிவு செய்து வைத்திருந்தாயோ, அது அனைத்துமே உனக்கு நடக்கும். உன் வாழ்க்கையில் எப்படி கெட்டது நடக்கவே நடக்காது. உன் வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாயோ, அது உன் வாழ்நாள் முழுவதும் நடக்கவே நடக்காது. எது நடக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்டு இருந்தாயோ, அது நீ நினைத்த நேரத்தில் நடக்க ஆரம்பித்துவிடும். இத்தனை நாள் உன்னை நான் காக்க வைத்திருந்தேன். அதனால் என் மீது உனக்கு நிறைய கோபங்களும் வந்தது. அந்த கோபங்கள் எல்லாம் மறையும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்லதை நான் செய்யவே வந்துவிட்டேன். சில நாட்கள் உன்னை தவிக்க வைத்தேன். உன்னை தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அழ வைத்து உன்னை மிக மிக கஷ்டப்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விட. சிலரை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சில விஷயத்திற்காகத்தான் நான் அனைத்து விஷயங்களையுமே தள்ளி தள்ளி போட்டேன். உன்னை காயப்படுத்த வேண்டும், உன் மனதை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இதுவரை வந்ததும் இல்லை, இனியும் எனக்கு வரவும் வராது. என் குழந்தையின் சிரிப்பும் என் குழந்தையின் நல்லது மட்டும்தான் என் கண்முன் வருமே தவிர, என் குழந்தை நன்றாக இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் ஒரு பொழுதும் எனக்கு வந்தது கூட கிடையாது. தங்கமே, உன்னால் நான் எவ்வளவு காயத்தை அனுபவித்தேன் என்று தெரியுமா? நீ நினைக்கலாம், உங்களால் தான் நான் நிறைய காயத்தை அனுபவித்தேன், என்னால் எப்படி நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என்று. நீ என்னை ஒவ்வொரு முறையும் நம்பாத பொழுதும், சில சமயங்கள் என் மீது நீ கோபப்படும் பொழுதும், தேவையில்லாத வார்த்தைகளால் என்னை காயப்படுத்தும் பொழுதும் என்னுடைய மனமானது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறது தெரியுமா? ஆனாலும் என்னுடைய குழந்தை தானே என்று நான் ஒவ்வொரு முறையும் அனுசரித்து போய் உனக்கானதை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். சில சமயங்கள் உன்னுடைய நேரம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது அந்த நேரத்தை நான் பாதி என்னிடம் எடுத்துக்கொண்டு மீதியைத்தான் உன்னிடம் கொடுப்பேன். பாதி கஷ்டத்தை நான் தான் அனுபவிப்பேன். அது உனக்கு தெரியுமா? தெரியாது. என்னை நீ திட்டு, என்ன வேண்டுமானாலும் பேசு, ஆனால் உன்னுடைய மனதை நீ காயப்படுத்தி கொள்ளாதே தங்கமே. அது என்னால் தாங்கவே முடியாது. சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு நாளும் இன்பத்தை மட்டுமே நோக்கி வாழ்ந்து கொண்டே இரு. உனக்கானது, நீ தேடியது உனக்கு கிடைக்கும். அதற்கு நான் பொறுப்பு. ஓம் சாய்ராம்.